ஐஸ்வர்யாவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக முடியல. அதனால பழைய ஃபேக்டரியில வச்சு பிரசவத்தை பாக்குறாங்க கோடீஸ்வரியும் மகாவும். ஐஸ்வர்யாவுக்கு அழகான குழந்தை பிறக்குது. இத பார்த்த சித்ரா தேவி அந்த குழந்தை கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. கோடீஸ்வரி குழந்தைய தூக்கிக்கிட்டு ஐஸ்வர்யாவ பார்க்க வர்றாங்க. ஐஸ்வர்யா கிட்ட கண்ணமுலின்னு சொல்றாங்க. கோடீஸ்வரிக்கு சந்தேகம் வருது. மகா சத்தத்தை கேட்டுட்டு வேகமா ஓடியாராங்க. அக்கா எந்திரிக்கா, நீ எந்திரிக்கலாட்டி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிருவேன்கா அப்படின்னு மகா சொல்றாங்க. ஐஸ்வர்யா கண் முழிக்கல. அதனால ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸும் வந்துருது. ஆஸ்பத்திரிக்கு ஸ்ட்ரக்சர்ல இழுத்துட்டு போறாங்க ஐஸ்வர்யாவ. நர்ஸு சொல்றாங்க, டாக்டர் இவங்களுக்கு இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு, ஹெவியான பிளட் லாஸ் ஆயிருக்கு. டாக்டர் நர்ஸு சொல்றத கேட்ட உடனே இவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க? ரொம்ப ரிஸ்கான கேஸ். இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கையெழுத்து போடாம எங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு வேகமா போறாங்க. அந்த நேரத்துல சூர்யா, டாக்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் திரும்பி பாக்குறாங்க சூர்யாவை. சூர்யா சொல்றாரு, இவங்க ஹஸ்பண்ட் இருந்தா உடனடியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பீங்கல்ல, நான் உடனே கூட்டிட்டு வரேன். கோடீஸ்வரி கிட்ட சூர்யா சொல்றாங்க, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் கௌதம கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு சூர்யா போயிடுறாரு. ஐஸ்வர்யாவ அந்த ஆஸ்பத்திரி பெட்ல படுக்க போட்டு வச்சிருக்காங்க. கோடீஸ்வரியும் மகாவும் ஐஸ்வர்யாவ எழுப்ப ட்ரை பண்றாங்க. சித்ரா தேவியும் எந்திரி ஐஸ்வர்யான்னு சொல்றாங்க. அப்ப கோடீஸ்வரி கோவப்பட்டு இந்த ரூமை விட்டு போங்கன்னு சித்ரா தேவிய சொல்றாங்க. கோடீஸ்வரி சொல்றாங்க, ஐஸ்வர்யா நீயே செத்துதான் பிறந்த, இப்ப இந்த குழந்தையோட உயிர் உன் கையில தான் இருக்கு. ஐஷுன்னு கோடீஸ்வரி கத்துறாங்க. கத்திட்டு அழுகுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர்வு வர ஆரம்பிக்குது. நாளை சந்திப்போம்.